ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று வாதிட்டனர். சிவன் அவர்கள் முன் தோன்றி, எனது அடி மற்றும் முடியை யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்றார். சிவன் ஒரு முடிவில்லா ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். பிரம்மா அன்னமாக மாறி மேலே பறந்தார். ஆனால் அவரால் சிவனின் முடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. விஷ்ணு வராகமாகி கீழே தோன்றினார். அவரால் சிவனின் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது இருவரும் சிவன் சக்திக்கு எல்லையில்லை என்று உணர்ந்தனர். அந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த 6 தீப்பொறிகளையும் அக்னிதேவன் சரவண பொய்கையில் வைத்தார். 6 தீப்பொறிகளும் 6 தெய்வக் குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை தேவியர் அன்போடு வளர்த்தனர். அந்த 6 கார்த்திகை தேவியர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. சிவன் தன் உடலின் ஒரு பாதியை பார்வதி தேவிக்குத் தந்ததும் கார்த்திகை தீப நாளில்தான். அதனால் உருவானது அர்த்தநாரீஸ்வரர்.